அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜேர்மனியில் ஹனோவருக்கு அருகாமையில் உள்ள கிராமத்துக்கு தான், இந்த அழகிய கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் சென்ற ஆண்டு இங்கே வந்து ஸ்ரீரஞ்சன் அண்ணா வீட்டை வந்து எடுத்த வீடியோக்களை, இந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்கள். இன்றும் இந்த வருடம் நான் ஸ்ரீரஞ்சன் அண்ணாவிடம் வந்திருக்கின்றேன். அவருடன் தான் கூட நிற்கின்றேன். அவருடைய மனைவி கூட நிற்கின்றா சீதா. இன்று என்னென்று சொல்லி சொன்னால், அவர் இந்த கிராமத்திலேயே தனியே ஒரு தமிழ் ஃபேமிலியாக இருக்கின்றார். இந்த அழகிய கிராமத்தை அவரோடு சேர்ந்து நாங்கள் சுத்தி பார்க்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம் சகோதரி. நீங்கள் இந்த அழகிய கிராமம் என்று சொன்ன மீண்டும் மீண்டும் அதுக்கு ஒரு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பூரிப்பா இருக்கின்றது. அப்படி சொல்லிக்கல வாங்க இந்த கிராமத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சுத்தி காட்டுகின்றேன். நாங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கே நாங்கள் வந்தோம்னு சொன்னா ஒரு மணித்தியாலம், அதாவது அவுட்டோபான் என்று சொல்றோம், மற்றது உள் ரோட்டுக்களால் வந்தோம். அப்படி உள் ரோட்டுகளால் ஒரு மணித்தியாலம் வரும்போது நாங்கள் எல்லாம் ரசிச்சு வந்தோம். ஒரு கரையில குதிரைகள் எல்லாம் நிறைய நிக்குது, பெரிய பெரிய தோட்டங்களா இருக்குது. அதோட நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இந்த கிராமத்திலே எத்தனை ஃபேமிலி இருக்கணும்? இங்க வந்து 5500 பேர் வசிக்கிறார்கள், மக்கள் வசிக்கின்றார்கள். நாங்கள் வரும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முன்பு இங்க வந்த நாங்கள் அப்போது 3500 மக்கள் வந்து வசித்தார்கள். இப்போது வந்து 5500. இப்பவும் 6000. இப்பவுமே நீங்க ஒரு தமிழ் ஃபேமிலியா இதுக்குள்ள இருக்கிறீங்க. என்ன காரணம்? இதுக்குள்ள நீங்கள் தனியாகவே வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த இடத்தை விட்டு வெளியே போகவுமே விருப்பம் இல்லாத ஆளா இருக்கிறீர்கள். என்ன காரணம்? ஒரு விதத்துல எனக்கு கிராமம் பிடித்திருக்குது. அதோட சேர்ந்து கிராமம் வந்து எங்களுக்கு நிறைய செய்திருக்கு. கிராம மக்கள் வந்து எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை என்ன செய்திருக்கிறாங்கன்னா, நாங்க அனுப்புற விசா பிரச்சனை காலங்கள்ல இருக்கும்போது எங்களுக்காக கன விடயங்கள் வந்து மெழுகுதிரியை கொளுத்தி எங்களை அனுப்பக்கூடாது என்று சொல்லி அப்படியான விடயங்கள் கூட இந்த கிராமத்து மக்கள் வந்து செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த கிராமத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கிராமத்திலேயே வாழுகின்றேன். அதாவது நீங்கள் இங்க ஜெர்மனியில அனுப்பப்படாம இங்க வாழ்றதுக்கு காரணமே இந்த கிராம மக்கள் தான். ஆமா ஆமா ஆமா, அதுதான் காரணம். அதனாலே அவர்களை விட்டு உங்களுக்கு போக மனம் இல்லை. இங்கே அவையோடு எல்லாம் ஒன்றி கலந்து எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீங்க. ஆமா, அவர்கள் வந்து என்ன உதவி என்றாலும் அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இருந்த விசா பிரச்சனை காலங்களில் இருந்த போது அப்படி நிறைய விடயங்கள் வந்து செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த கிராமத்தை விட்டு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதோட நாங்கள் இந்த கிராமம் எங்களுக்கு பிடித்திருக்குது. எங்களுடைய மனைவிக்கும் வந்து பிடித்திருக்கு. அதனால நாங்கள் இங்கேயே வசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உண்மையிலேயே அது எல்லோருமே இந்த காணொலியை பார்த்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் அக்காவுக்கு என்ன மாதிரி அண்ணா கிராமத்தோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எப்படி இருக்குது இங்க வாழ்றது? தமிழ் மக்கள் வேற இல்ல, எப்படி உங்களோட மனதுக்கு எப்படி இருக்குது இங்க தனிமையா இருந்து வாழ்றது? அவ்வளவு இதா என்ன அவியலுக்கு அங்கட கணவருக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்சபடியால் நாங்களும் வாழ வேண்டிய சூழ்நிலை அதுக்கு பக்குவப்பட்டு பழகிட்டு எங்களுக்கும் இது இப்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு தூரம் உங்களோட இடத்தை விட்டு ஒரு தமிழ் ஃபேமிலி? ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். எந்த சிநேகிதாக்களை பாக்குறதுன்னா 20 கிலோமீட்டர் கிட்ட போகணும். ஆனா ஓகே, எங்களுக்கு நாட்டுல பிரச்சனையா இங்க வந்த நாங்கள் இந்த இடத்தை எங்களுக்கு அமைவா பழக்கப்படுத்திட்டோம். அது கஷ்டம்தான். ஆனா ஓகே, சந்தோஷம் ஒரு விதத்துல. எவ்வளவோ பிரச்சனைகள் எங்க இதாண்டினபடியா இது பெருசா தெரியல. எங்களை விட எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் அங்க இருக்கணும் தானே. நன்றி சொல்லணும். இப்ப அண்ணா ஓகே, உங்களோட விருப்பத்துக்கு வேறு தமிழாக்கள் உள்ள இடத்துக்கு போவோம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? தமிழாக்கள் ஒன்று இருக்கிறதா அது சந்தோஷம்தான். அது வரவேற்கத்தக்க இதுதான். என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டுல இருந்தாலும் எங்கிட்ட தாய் வேர் வந்து அதுதானே, எங்கட இனம் தானே. ஆனால் போய் வருவோம், போய் வந்து தண்டுவோம். ஓகே, சந்தோஷம். அப்ப இங்கத்தே நாட்டு ஆக்களோட வசித்து அவர்களோட பழகி கொண்டு வாரீங்கள். எப்படி இருக்குது அவைகளோட பழகுறதும் எங்கட தமிழாக்களோட பழகுறதும்? எப்படி உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு? அதுக்கு அவியலிட்ட நிறைய எங்களுக்கு அவியலிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. எங்கள்கிட்ட நிறைய நல்ல இப்ப பிள்ளைகளை சின்னல இருந்து பராமரிக்கிற இதுகள் எல்லாம்
நாங்கள் அவியலிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணும். ஏனென்றா எங்கட இது வளர்ப்புகள் வந்து கொஞ்சம் சின்னனுக்கு இருந்து வித்தியாசம் தானே. கொஞ்சம் இஞ்சத்தை இதுக்கு நாங்கள் அதை லேர்ன் பண்ணணும். எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் இங்க நோமலுக்கு வரும். எங்கட ஜெனரேஷன் வந்து நாங்க அங்கே இருந்து வந்த நாங்கள் சில அந்த சின்ன பிள்ளைகள இதுகள் எல்லாம் தெரியாதானே. அம்மா அப்பாவையெல்லாம் விட்டுட்டு வரைக்க நிறைய விஷயங்கள் இங்க வயசு போன ஆக்களோட பிளங்கினபடியா நிறைய தனிச்சிருந்தாலும் அதை சமாளிக்க கூடியதா இருந்ததா. ஆனா சந்தோஷம் நிறைய ஒருத்தரோட பிளாங்கிறது என்ன, ஒருத்தரோட இதன்றது என்ன. இப்ப நாங்க தனிச்சிருக்க அவியட இதுகள் கொஞ்சம் அவியட கூட்டுருவ வித்தியாசம்தான். ஆனா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு சாமான்கள் என்றாலும் ஒரு இதண்டாலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அவியிட்ட கற்றுக்கொண்டிருக்கோம். எங்கட தமிழாக்கள் இல்லையண்டபடியால் அவியலோட பிளங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. எங்களுக்கு ஒரு உதவி என்றாலும் அவர்கள்ட்ட போய் கேட்டோ அறிஞ்சோ உதவி நாடி. அதுதான் இப்ப என்னத்த இதனாலும் அவியலட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன செய்தாலும் அந்த நன்றி என்றத மறக்க மாட்டினோம். அவியல் அந்த என்னத்துக்கு நன்றி அங்க சொல்லுவி நம்ம அதை உண்டு. அவியலட்ட ஒரு நல்லா பிடிச்ச விஷயம். ஒரு சின்ன இதண்டாலும் அவியல் அதை பெருசாத்தான் இரண்டு வினமும் மனம் குளிர வாழ்த்துற இதுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் அளவுக்கு அதிகமா அவியலோட போயெல்லாம் பிளங்க மாட்டோம். என்ன இதுகளோ அவியலும் சமூகம் அளிப்பினோம். நாங்கள் இன்வைட் பண்ணிக்க அவிய அப்படித்தான் போய் வருவோம் மொழியா. அது ஒரு ஹாப்பி சந்தோஷம் தான். ஆனா அதுதான் இப்ப தமிழ் மக்கள் பக்கத்துல கிடைக்கிற நேரம் அந்த சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்றீர்கள். இதோட சேர்ந்து ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீங்க. ஆனா உண்மைதான் இல்ல நாங்கள் வேற இடத்துக்கு போயிருப்போம். இங்க எங்களுக்கு விசா 50 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாதுன்றபடியால் நாங்கள் இதுக்குள்ள வந்து இதை விட்டு அசைய முடியாம போயிட்டு தொடக்கம். இல்லாட்டி நாங்க வேற இடம் எங்கேயும் டோட்முண்டோ அப்படி எங்கேயும் தமிழாக்கள் கூடின இடங்கள்ல தான் நாடி இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கான இருக்கணும்ன்றபடியால் 50 கிலோமீட்டருக்கு வெளியேறல அப்படி என்றபடியா 97-98 வந்த நாங்கள். அப்ப அந்த பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. அதை நாடித்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கேம்ப் அடிச்சது. இந்த இடம் இங்க வந்து இருக்க வேண்டிய இது வந்தது. பிரச்சனை என்ற காரணத்தினாலே இங்கே அப்படியே கட்டாயம் நாங்கள் கனவங்க போற இல்லாட்டி பீலவில் போறோம்னா நாங்கள் ஒரு பாஸ் எடுத்து தான் போகணும். பாஸ் எடுக்காட்டி போலீஸ் பிடிச்சால் எங்களை அனுப்பிடும் நாடு கடத்தினா. அப்படி ஒரு கட்டத்துல இந்த இடத்துக்கு நாங்க இருக்க வேண்டி வந்தது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறார்கள் எல்லாம் உதவி செய்தபடியால் விசாவளம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தபடியால் பிள்ளைகளும் இங்கே தன்னபடியால் எங்களுக்கு இந்த இடம் பெருசு மாதிரி எங்களுக்கு அதே ஹாப்பியா சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாடு கடத்துற கட்டத்துல இருந்த நாங்கள் அந்த நிலையை சந்திச்சபடியினால இது உங்களுக்கு நிறைய உங்களை விட எவ்வளவு கஷ்டம் இதுகள் அனுபவிச்சு கொண்டுதான் இப்ப இருக்கிற நாட்டு. இப்ப ஓகே எங்கட நாடு இப்ப இதா இருக்கு. இதுக்கு முதல் எங்கட அவியல் ஒப்படைக்க நாங்க ஏதோ ஒரு இதுல இதாத்தானே இருக்கிறோம், பாதுகாப்பாத்தானே இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஓகே தானே? இப்ப சந்தோஷம். இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்ல. போகலாம். இப்ப எங்களுக்கு ஜெர்மன்ல எங்கேயும் போய் இருக்கலாம். ஆனா நாங்க இந்த இடத்த மறக்க முடியாது. வாழ்க்கை கொடுத்தது அடுத்தது இந்த கிராமத்துல இருந்த மக்கள் உதவி செய்தது. அதனால இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனவில்லை. இந்த கிராமத்துல இருக்கின்றோம். இப்ப அக்காட்ட கேட்டு அறிஞ்சம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவன் உள்ள மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தன்றதை அவ வார்த்தை சொல்லேக்கில்லே அதை உணரக்கூடியதா இருந்தது. இப்ப உண்மையிலே எல்லா இடமும் போகக்கூடிய மாதிரி இருக்கிறபடினாலே அவருக்கு அது ஒரு சந்தோஷமா திருப்தியா இங்க இருக்கின்றா. நீங்க எவ்வளவு தூரம் ஏனென்று சொன்னால் முழு பொறுப்புமே மனைவி பிள்ளை அவையண்ட பிரச்சனைகள் அவையண்ட மனநிலைகள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு கொண்டு இதை தாண்டி வந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு தூரம் உங்களோட மனம் பாதிச்சிருக்குது? இப்ப எப்படி இருக்கா இருக்கு? எந்த மனம் பாதிச்சது இல்லை. முழு வேலையிலும் என்னோட வீட்டுல வந்து நான் வேலை தான் செய்யற வழியை தவிர பணம் சம்பாதிக்கிறேன். முழு வேலையிலும் வந்து என்னோட மனைவி தான் வந்து கூடுதலா செய்கின்றா, பாக்கின்றா. முழு வேலைகளும் பொறுப்புகளும் பிள்ளைகளை பாக்குறதுல இருந்து பாடசாலை எல்லா விஷயங்களும் வந்து
அவதான் செய்து கொண்டிருக்கின்றார். அதுபடியால் எனக்கு அது பெருசா அந்த ட்ரஸ்டா தெரியல. அவவே சரிக்கு சரி உங்களோட கூட இருந்து முழு அலுவல் பார்த்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவ சந்தோஷமா வச்சிருக்கின்றீர்கள் நம்பிக்கை இருக்கின்றது. பிள்ளைகளும் வளர்ந்து படிச்சு வந்துட்டார்கள். இப்பொழுது உண்மையில இப்படி இனி அது 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக உண்மையில வாழ கிடைச்சிருக்குது. இங்க இருப்பிடம் ஓகே, உங்களுக்கு விசா பிரச்சனை இல்லை, அப்ப வாழ்க்கை காலம் பூரா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வாழ்த்துகின்றேன். அதை சேர்ந்து ஒத்துழைச்சு அந்த குடும்பத்தை கொண்டு வர்றீங்களோ உண்மையில அது கடவுளுக்கும் தான் ஒரு வகையில நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடவுளுக்குமே நன்றியை சொல்ல வேண்டும். இவ்வளவு காலம் இப்படி இருக்கிறீங்க, எவ்வளவு இங்க வீடுகள் இருக்கு, எப்படி இருக்குன்னா இந்த கிராமம்? கிராமம் வந்து நல்ல கிராமம் தான். இந்த வீதி வந்து இந்த வீதியில வந்து 54 வீடுகள் இருக்கின்றது. எல்லாம் வந்து 2000 ஆண்டுக்கு பிறகுதான் கட்டப்பட்ட வீடுகளும் புது வீடுகளுமாயே என்ன இருக்குது, பெரிய பெரிய வீடுகள். ஆனா இங்க நெருக்கடி இல்லையா? அதைத்தான் நான் வரும்போது கதைச்சிருந்தேன் இவரோட. நெருக்கடி இல்லாம நல்ல இட வசதியோட அங்க எங்கட பக்கங்கள்டா ஒரே கார் நெருக்கடி, இந்த நேரங்கள் ஓடி வர்றா கஷ்டம். இங்க ஆங்காங்கே ஒரு கார் இடங்கள், காத்தோட்டம். நாங்க வரும்போது கொஞ்சம் வன்னி பக்கம் மாதிரியே இருக்குது இடையில வரைக்கும் காரோட்டமே இதுல இல்ல. பெரிய பெரிய இடங்களும் பெரிய பெரிய தோட்டம் ஃபார்ம்களோட அப்படித்தான் இந்த கிராமங்கள்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இப்படியான தொழில் வாய்ப்புகள் கூட இருக்குது. ஃபார்ம்களா அல்லது ஃபேக்டரிகளா? ஃபேக்டரியல் என்று சொல்லி இல்ல. இங்க தொழில் வாய்ப்புன்னு சொன்னா பெருசா இங்க இல்ல. இருக்கிற தொழிலை வச்சுக்கொண்டு தோட்ட வேலை தான் நான் செய்கின்றேன். அந்த வேலையை வைத்துக்கொண்டு தான் இங்க இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா இங்க தூர இடத்துக்கு போய் தான் வேலை செய்ய வேண்டும். இங்க கூடுதலா தோட்டம் தான். தோட்டம் மட்டும் நிறைய இல்ல. படிச்ச உத்தியோகம் மட்டும் இருக்கிறார்கள். ஆமாம், படிச்ச உத்தியோகம் தள்ளித்தான். அதுவும் வந்து இங்க வேலை இல்லை. இப்ப கனோவர் இல்லாட்டி பெரிய பெரிய சிட்டிகளுக்கு போய்த்தான் அவர்கள் வேலை செய்வார்கள். இந்த கிராமத்துல வந்து வேலை வாய்ப்புகள் என்று சரியான குறைவு. தோட்டங்கள் செய்வினம், படிச்சு அங்கே போட்டு வருவினம். என்றாலும் அது ஒரு என்ன வேலை மட்டும் வாழ்க்கை இல்ல, அது ஒரு அமைதியான சூழ்நிலை. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறது உண்மையில நிறைவானது என்றுதான் நினைக்கின்றேன். பாப்பம் தொடர்ந்து இந்த கிராமத்துல எப்படி நினைக்கிறீங்க? இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் எப்படி இவ்வளவு தூரம் 2 மணித்தியாலம் பயணம் செய்து இங்கே இருந்து வந்திருக்கின்றீர்கள், எப்படியான உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கின்றது இந்த கிராமத்தை பார்க்கும் போது? இல்ல, நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன், போன வருஷம் வந்து போனா அங்க போயிட்டு ஒரு வித்தியாசம், ஒரு சந்தோஷம், ஒரு மனம், ஒரு குளிர்ச்சியா உண்மையில இருக்குது. அந்த எல்லாம் மறந்து நெல்லொரு எல்லாம் இலத்தளியா ஒரு ஆங்காங்கே நல்ல பெரிய வீடுகள் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம். அந்த நான் சொல்லுவேன், என்ன வெக்கேஷனுக்கு போய் நாள் கழிக்குமா போல இங்க வந்து அப்படி இட சுகம் இருக்கா போவோம், அப்படி கூட நான் இவரோட கதைச்சேங்க. நிறைய சந்தோஷமா இருக்கு. உண்மையும் அதுதான் அப்படியான இடம் தான் இடம் நான் நினைக்கிறேன். மற்றது அந்த சமர் நேரம் இப்ப நான் அந்த எப்படி இங்க தோட்டங்கள் வச்சிருக்கணும், மற்றது பெரிய பெரிய ஃபார்ம்கள் இருக்குது, அதுகளே ஒருக்கா வந்திருக்கா பாப்பமண்டு கூட இவரோட கதைச்சிருந்தேன். சமரக்க கட்டாயம் வந்து இந்த இடத்தையோருக்கா ஒரு கார்லயும் ஒரு சுற்று போவோம்ண்டு. நின்பர்க் வெசா என்று சொல்ற இடத்துல தான் இந்த ஸ்பார்க்கல் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இது வந்து இங்கதான் வந்து இந்த ஸ்பார்க்கல் தோட்டம் வந்து இங்கதான் நிறைய இருக்கின்றது. ஸ்பார்க்கல் வந்து இங்க இருந்து ஜெர்மன் ஃபுல்லா பெஸ்ட் ஸ்பார்க்கல் என்று சொல்லி வந்து நீன்பர்க் வெசர் சொல்லி அது வந்து இங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தோட்டங்கள் சுத்த வர இருக்கின்றது. அந்த ஸ்பார்க்கல் தோட்டங்கள் ஸ்பார்க்கல் வேலைகள் செய்யறா வந்து வெளியிடத்தார்கள், போலண்ட்ல இருந்து வருவார்கள், ரொமேனியால இருந்து வருவார்கள். அப்படியானவர்கள் வந்து இந்த தோட்ட வேலையை செய்கின்றார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை கூடவே நேரடியாக நாங்கள் சென்று காணொலியை எடுத்து மக்களுக்கு காண்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதை விட வேறு என்ன வித்தியாசமா மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கின்றன? வாங்க இந்த கிராமத்தை வந்து சுத்தி காட்டுகின்றேன். அனுபவம் வர்ற மாசம் வந்து அந்த டாம் சொல்லி அந்த பாத்தி கட்டுவாங்க. அது பாத்தி கட்டுவோம். பனங்கிழங்கு மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்களும் அந்த சீசன் வந்து சொன்னால் ஒரு 2-3 தரம் அந்த சீசனுக்கு வேண்டி சமைப்போம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். பனங்கிழங்கு இந்த டேஸ்ட் தன்மை இருக்குன்றது. அது அவிச்சு போட்டு என்னத்தோட சாப்பிடுவீங்க? சோஸ் காஜி, அந்த ஹாலண்டேஸ் சோஸ் காஜி
நல்லா கட்டாயம் எடுக்கணும் நல்லா சீசன் அடியிலும் கிடைக்காது ஸ்பாகெல்லாம் பெஸ்ட் ஜெர்மன்ல. எந்த இடத்துல நிக்கிறோம்னா இந்த ஸ்டயபர்க்ன்ற அந்த ஸ்டயபர்க்ல வந்தோடனே இந்த இடத்து வாசலுக்கு வந்தோடனே இந்த முதலாவது வர்றது இந்த சர்ச் தான் இருக்குது. இந்த சர்ச் வந்து எங்களுக்கு நிறைய இந்த சர்ச்சில் இருக்க பாதிரியார் வந்து நிறைய உதவி செய்திருக்கிறாரு. அதான் இந்த சர்ச் பழைய காலத்து சர்ச். உதாரணத்துக்கு எப்படியான உதவி உங்களுக்கு பெரிய உதவியா இருந்தது? ஆமாம், அந்த நேரம் எங்களுக்கு அது பெரிய சிறு உதவியா பெரிய உதவியால் செய்திருக்கிறார். இது பக்கத்துல உள்ளது இதோட சேர்த்து இடுகாடா? ஓமாம், அங்கால இடுகாடோ. இல்ல அப்ப நாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி லவுட்னஸ் நிப்பாட்டி இருந்தோம், வேலை செய்யற லவுட்னஸ். அப்ப பிள்ளைகளுக்கு இந்த கிண்டக்கெழுத்து இல்ல தானே. அப்ப மாசம் கொஞ்சம் காசு சேர்ச்சால தந்தவியலோ. அது உண்மையிலே பெரிய உதவி. இப்ப கதைக்க கதைக்கிறோம், ஆனா அது ஏதோ கடவுள் இது மாதிரி அவையதான் மாசம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வயசு போன ஆக்களும் பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளைகளை இதன்றதெல்லாம் நல்ல ஊக்குவிப்பு. எல்லா இடம் நான் சொல்ல மாட்டேன்னா தெரியாது, எங்கட கிராமம் எங்களுக்கு அமைஞ்சது அப்படி. மற்ற இடங்கள் என்னடா அவிய இது தெரியாதானே, கதைக்க கூடாது. ஆனா நல்ல சனங்களோ இந்த வயசு போனாக்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுன்றதெல்லாம் நல்ல இது இருக்க. நாங்கள் எல்லாம் இங்க இது இல்லாட்டி லைசன்ஸ் எடுக்கலாம் ஒன்றும் செய்யலாதானே. அப்ப இவியல் சரியான ஊக்குவிப்பு பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் இது பழகணும் அது பழகணும், அப்படி அந்த விடுறது ஃபுட்பாலோ இதுகளோ எல்லாம் கொண்டே சேர்க்கிறதுன்ற இப்படி செய்யும் கொண்டு எல்லாம் இவியல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு தரம் இல்லத்தானே. அங்க தமிழாக்களுக்கு செய்யற அளவுக்கு பாசையிலும் வந்து சரியான கஷ்டம், அது முக்கியமா பிரச்சனை. என்ன காய்க்கிறது தெரியாத கட்டத்துல வந்து சேர்ந்தாங்க. ஆனா இப்ப ஓரளவுக்கு அவையோட நாங்க சமாளிப்போம். ஆனா நாங்க படிச்சு தாண்டி வந்திருக்கலாம். விசா பிரச்சனையோட எங்களுக்கு இந்த பாசையில மினக்கடையில நாங்கள். ஆனா ஒரு நாட்டு இந்த மொழி கட்டாயம் எங்களுக்கு போகணும். தவறா விட்டுட்டோம்னு கவலைப்படுறோம். அந்த பாசம் உங்களுக்கு எந்த அளவுல இப்ப பிள்ளைகளும் எல்லாம் படிப்பு சம்பந்தமா வழியில நிக்கிறபடியால் எங்களுக்கு கட்டாயம் இந்த நாட்டு மொழி தேவை கட்டாயம் இப்ப முயற்சிக்கிறோம். ஆனா பாருங்க எங்களுக்கு எங்கட காலம் எல்லாம் விசாவோட நாட்டு பிரச்சனால பின்னுக்கு போயிட்டு. ஆனா அதை எங்களால முடிஞ்சா பேன் கொண்டு வரலாம் கட்டாயம். இந்த நாட்டு மொழி எங்களுக்கு தெரியணும் தெரியாட்டும் செய்யும். பாசம் வந்து படிச்சு கொண்டுதான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அது வந்து பாசம் வந்து கட்டாயம் முக்கியம். ஒரு நாட்டுல இருக்க தேவை உண்டு. எல்லா வேலைகளையும் வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து அந்த பாசம் வந்து முக்கியமா தேவை. இப்ப நாங்க ஓரளவுக்கு வந்து எங்க பிரச்சனையில வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இல்ல படிப்புக்கு வயசோ அது ஒண்ணும் இல்ல. நீங்க உயிரோட இருக்கிற காலங்கள்ல எந்த நாட்டுல இருக்கிறோமோ அந்த நாட்டு கட்டாயம் தேவை. ஆனா முதலங்களுக்கு அவ்வளவு தெரியல விசா பிரச்சனை. அதே பெரிய பிரச்சனையா இருந்தபடியா இது அந்த பிள்ளைகளும் சின்ன இருந்தபடியா அவையில வளர்த்தெடுக்கணும்ன்ற ஒரு இது இருந்தா. ஆனா இப்ப கட்டாயம் இன்னொரு இதுகளுக்கும் எங்களுக்கு இந்த மொழி இல்லாட்டி இஞ்சி ஒன்றுமே செய்யலாது. இனித்தனும் அதை அந்த மொழியை நாங்கள் கற்கணும். வயசுன்னு பார்க்காம கற்கணும். அதுதான் கட்டாயம். சொல்றது விஷயம் உங்களுக்கு வயசு போனதுன்னு நினைக்காதீங்க. மற்றது பிள்ளைகள் தான் எல்லாம் செய்யும் எதிர்பார்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு நேரம் இருந்தா செய்வினா. நாங்கள் பிள்ளைகள் எங்களோட இருக்கும் தான் இது இப்படி ஒரு இதை நாங்க எதிர்பார்க்கல தானே. பிள்ளைகளும் அவையோட படிப்பு சம்பந்தமா யூனிவர்சிட்டிகள் ஒவ்வொரு இடங்கள்லாம் கிடைக்குதுண்டேக்க அவியலே நாங்கள் இதை எடுக்க அவியல நாங்க இந்த நாட்டு இதுல வளர்க்கிறோம். நாங்கள் அவியலை இல்லை எங்களோட தான் இருங்கோன்னு கட்டாயப்படுத்தலாத. அதனால நாங்கள்லாம் இந்த நாட்டு மொழியை கற்கணும்ன்ற இது எங்களுக்கு வந்துட்டு. அடுத்தது பொதுவா இந்த இங்க இருக்க பிள்ளைகளும் வந்து படிச்சால் எல்லாம் வந்து வெளி இடத்துல முழு படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, இடங்கள் இருக்கின்ற ஆக வேண்டும். அதனால்தான் நாங்கள் இங்க பிள்ளைகள் வளர்ந்து வர்ற காலங்களும் நாங்க இங்க தனித்து இருக்க வேண்டிய காலங்களும் பெறும். என்னன்னு சொன்னால் உண்மையில சந்தோஷமான ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் கண்கலங்கி தாங்கள் இறந்த காலத்தை சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த பட்ட கஷ்டத்தின் பயன் உங்களுக்கு பாருங்க. அவர்கள் நல்லா கஷ்டப்பட்டதோட பிள்ளைகளும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட அவர்கள் எல்லாருமே நல்லா தற்போது இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள் பாசம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று. ஆனால் இப்பொழுது பார்க்கல
அவர்கள பிள்ளைகள் இப்ப வேலை எங்க எங்க இருக்குதோ அந்த இடங்களுக்கு போயிட்டு ஒரு ஆள் டாக்டராயோ, ஒரு ஆள் நர்ஸாவோ, ஒரு ஆள் பிசினஸ்லயுமே படித்து முடிகிற கட்டத்துல இருக்கிறார்கள். அது உண்மையிலே பெருமை மிக்கது. அவர்கள் ஒவ்வொரு படும் கண்ணீரும் பட்ட கண்ணீரும் அந்த கஷ்டமும் தான் அது அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அதனால் இப்பொழுது அவர்கள் இனி இருக்கின்ற பின்னுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி நன்றி. எல்லா வாழ்த்துகளும் என்னுடைய மனைவிக்கு தான் சேரோட நான் நினைக்கின்றேன். இதை எங்களோட சேர்ந்து கலைச்சு தன்னதுக்கு நன்றி. அதாவது தேவாலயத்தோட சம்பந்தப்பட்ட கட்டிடம் தான். ஓகே. அதாவது எங்கட ஊர்ல மடம் என்று சொன்னா கோயில்களோட மடம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தேவாலயத்தோட சம்பந்தப்பட்ட அந்த கட்டிடம் மடம் என்று சொல்லப்படுது. ஆனால் எனக்கு தெரியல கிறிஸ்தவ ஆக்கள் அதை மடம் என்று சொல்வார்களா என்னட்டு தெரியல. ஆனா நாங்க அதை மடம் என்று சொல்லி விளங்கி கொண்டோம். அது சம்பந்தமா எல்லா அலுவலும் அதுல தங்குறவ சாப்பிடுறவ இருக்கிறவ ஒரு கூட்டமா இருக்க ஒரு அலுவல் பாக்குறது வேலைப்பா எல்லாம் அது. இந்த கிராமத்துக்குரிய ஸ்கூல் பாடசாலை இங்க 4ஆம் வகுப்பு மட்டும் பிள்ளைகள் படிப்பார்கள். என்ன 4ஆம் வகுப்பு மட்டும். 5க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வேற இடத்துக்கு போய்தான் படிக்கணும். இது இந்த கிராமத்துல இருக்கின்ற ஸ்விம்மிங் பூல். வேற கிராமத்துல இருந்து இங்க வருவினமா வர்றது உண்டு. 2-3 கிராமத்துல உள்ள மக்களுக்கு வருவார்கள். அடுத்தது இந்த வீடு தான் ஸ்ரீரஞ்சனாக்கள் அண்ணாவே முதல் இருந்த வீடு. அவர்கள் அப்ப அந்த விசா பிரச்சனையும் இருந்த சமயத்துல முன்னுக்கு நேர எதிர பாடசாலை இருக்கின்றது. அப்ப பிள்ளைகள் படிக்க வர போறதுக்கும் வசதியாகவே இங்க உள்ள அந்த உதவி செய்கிறார்கள் இந்த வீட்டை எடுத்து கொடுத்திருந்தார்கள். பெரிய அது ஒரு உதவி. ஏனென்று சொன்னா கார் வசதி இல்லை, போக்குவரத்துகள் கஷ்டம். அப்ப இதனால அவர்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக அது இருந்தது. அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும். அந்த இந்த உதவியை செய்து கொடுத்தவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தத்தான் வேண்டும். சந்தோஷம். கிராமத்துல 2 வங்கி இருக்குது. இந்த வங்கி இதுல கிடக்கிறத பாருங்க. வங்கி இது ஒரு ஸ்பாக்கசின்னு சொல்லி இருக்கு. சூப்பர் மார்க்கெட் அதுல போட்டுருக்குது. எல்லாம் கிட்டவே வசதியா இருக்குது. கிராமம் என்று சொன்னாலும் எல்லாமே வசதியா கிட்ட அமைஞ்சிருக்குது. 8 கிலோமீட்டர். அப்ப நீங்கள் எல்லாம் பொருட்கள் வாங்க இந்த இடத்துக்கு அண்ணா இருக்கிற இடத்தின் சென்ட்ரமுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பற்றி அண்ணா விளக்கமா சொல்லுங்க. இந்த 2005ஆம் ஆண்டு வந்து எங்களுக்காக இங்கே இருக்கிற ஃபேமிலி 150 மக்கள் வந்து மெழுகுதிரி கொளுத்தி அமைதியாக மெழுகுதிரி கொளுத்தி எங்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சைன் பண்ணி இங்க லேண்ட் ரைஸுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அதை கொடுத்திருந்தார்கள் 2005ஆம் ஆண்டு. இந்த இடத்துல வந்து குழுவி எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து மெழுகுதிரி கொளுத்தி அமைதியாக அவர்களுடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இதுல வந்து எடுத்த இடம் தான். அது உங்களுக்கு காட்டுவோம், ஞாபகப்படுத்துவோம், மக்களுக்கும் தெரிவிக்க. அவருக்கு உண்மையிலேயே அவ்வளவு திருப்தி, அவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது. அதை தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்றதான் அவருடைய உண்மையிலே அந்த சந்தோஷமே. அதை எங்களுக்கு காட்ட வேண்டும், மக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். இவ்வளவு ஒரு அடிபட்டு தாண்டி வந்திருக்கின்றோம், இப்ப சந்தோஷமாக இருக்கின்றார் என்றதான். என்ன அதுல என்ன 150 பேர் இங்க மக்கள் தங்களுக்காக அதை கொளுத்தி மெழுகுதிரி கொளுத்தி இதுல கூடி வழிபாடு செய்தார்கள் என்றதான் அது இந்த உண்மையிலேயே சிறப்பு. இதுல நோமலாயே இங்கத்தே நாட்டவரன்டா எல்லாம் சட்டம் என்றே பார்ப்பார்கள். அந்த ரீதியிலும் உங்களுக்காக அவர்கள் அதை வாதாடி அதை வழிபாடு மூலம் நிறுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? அது உண்மைதான். ஏண்டா அந்த அவர்கள் நாங்களும் அவர்களோட அப்படித்தான் பழகி இருந்தோம். ஏன்னா அவர்கள் வந்து எங்களை பொதுவா வந்து
இலங்கை தமிழாக்கள் என்ற பேக மாஸ்டர் அதுல போறவர் வந்து பேக மாஸ்டர் சைக்கிள்ல போறார். அந்த இடத்துக்கு அண்ணா கொண்டு வந்து காட்டி அது எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டார். அந்த நிலையை தாண்டி நாங்க வந்து இப்பொழுது சந்தோஷமாக அந்த இடத்துல திரும்ப இங்க வாழ்கின்றோம் என்று ஊண்டி நிற்கும் போது உண்மையில சந்தோஷமா இருக்கின்றது. உங்களுக்கு அப்படி இந்த இடத்தை வந்து இப்படி இந்த நினைவூட்டும் போது அப்படி இருக்கு? இந்த சந்தர்ப்பங்களும் எங்களால வாழ்க்கையில மறக்கலாது. இன்றைக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்றோம். நன்றி சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் இது தெரியும் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். இப்பயும் அவியல் வேற இடங்கள்ல இருந்து வந்தாலும் எங்களுக்கு உதவி செய்தவையில அவியலும் மறக்க மாட்டோம். அவியலுக்கு ஒரு பூ கொடுத்தோ இல்லாட்டி அவியட்டி ஒரு காட்டு எழுதி தன்னும் போக சந்தர்ப்பம் இங்க வந்திருந்தாலும் எங்களோட நிக்கிறதே கொஞ்ச நாட்கள் தான், கடக்கண்டு போயிடும் லீவுகள். அவியலுக்கு ஒரு பூ காட்டு எழுதி தன்னும் போட்டோ அவியலை விஷ் பண்ணி தண்டிட்டு தான் போவினோம். அவங்க அவியலுக்கு உதவி செய்த வயசு போனாக்கள் சில பேர் செத்து இறந்துட்டினோம். அவியலுக்கு கொண்டே வீட்டு ஆஃப்ல பூவல் வச்சு எல்லாம் மறக்காத. உண்மையிலே அதுதான் எங்களுடைய தமிழ் மக்கள் செய்கிறது நன்றி கடன் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். மிக்க நன்றி. தொடர்ந்து பார்ப்போம். எப்படி இருக்குது எங்க அந்த சின்ன கிராமம் எப்படி இருக்குது? நடு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்குது உங்களுடைய மனம் எப்படி இருக்குது இந்த பாயிண்ட பாக்கல? என்னன்னு சொன்னால் அதான் இப்ப சில்லென்று காத்தடிச்சு கொண்டு இந்த குளிருக்கு நெல்லூர் அமைதி. அதுதான் இங்க ஒரு தானே பொதுவா ஞாயிறு ஜெர்மனை பொறுத்தவரை ஃபேமிலி டே தானே. ஞாயிறு பொதுவா வங்கிகளோ கடைகளோ எல்லாமே இங்க பூட்டு. மற்ற நாட்டை விட ஜெர்மன் கொடுத்து வச்ச நாடு மாதிரி லீவு நாள். நாங்கள் எங்கட கோயில்களோ இதுகளோ நாங்க வெள்ளிக்கிழமைண்டா கோயில் போவோம். இங்க ஞாயிறுண்டா கோயில் போய் வந்து ஃபேமிலி டே தான் இங்க ஞாயிறு கழிக்கிறது. நாங்களோ அது சந்தோஷம். அது சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இயந்திர வாழ்க்கை தானே. இன்றைக்கு ஒரு ஃப்ரீயா இருந்து ஒரு வீட்டுல ஞாயிறுண்டா இங்க ஹாப்பி தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இன்றைக்கு அவைகளோட ஃபேமிலியா சேர்ந்து இப்படி ஒரு காணொலியை தயாரிக்க வந்திருக்கிறோம். உண்மையிலே அதுலயே எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் தான். காரங்க ரோட்டுல ஒரு தடவை இல்லை, நாங்க தான் நிக்கிறோம். ரோட்ல கார் தான் போதுலையோ ஒரு ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு ஃபேமிலி டே தான். அது எங்களுக்கு கூட உண்மையிலேயே ஒரு வசதியாக இருக்கின்றது இந்த காணொலியை செய்வதற்கு. இங்க வந்து ஒரு கடை தான், பேக்கரி தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணி மட்டும், காலையில 8 இருந்து ஒரு 10 மணி மட்டும் இயங்கும். மற்றபடி எல்லா இதுகளும் அதை பூட்டி அடைத்து மூடித்தான் இருக்கும். மற்ற அமைதியா தான் இருக்கும். வாங்க அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து நாங்க பார்க்க போறோம். பாருங்க மக்களே எப்படி இருக்கின்றது, உங்களுக்கும் இந்த இடங்கள் எப்படி இருக்கின்றதுன்றதை நீங்கள் கொமெண்ட்ஸிலே எழுதலாம். இன்னும் இப்படியான இடங்கள் உங்களுக்கு பார்க்க ஆவலாக இருந்தால் அதையும் கொமெண்ட்ஸில் எழுதினா நாங்கள் இப்படி இருக்கிற பல இடங்களை மக்களை நாடி இப்படி ஒரு காணொலியை தயாரிக்க உங்களுடைய கொமெண்ட்ஸும் அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும், அவங்களை ஊக்குவிப்பா இருக்கும். வந்து மெயின் ரோடு, இந்த கிராமத்து மெயின் லாங்கஸ்டான்னு சொல்லுவார்கள். அந்த ரோடுகள் இந்த இருக்கிற வீடுகள்ல இருக்கு. இதோட இந்த கமாண்டையும் இருக்குது. இதோட அந்த அப்படி இருக்கான்னு சொல்லி மேயர் நாங்கள் இந்த அண்ணா இருக்கின்ற இந்த கிராமத்தை சுற்றி ஒரு கரைக்கு வந்திருக்கின்றோம். இப்போ ஒரு கரைக்கு நிற்கின்றோம். அண்ணா இவ்விடம் எப்படி என்னென்னன்றதை விளங்கப்படுத்துறீங்க? இது வந்து ஒரு மரக்கால மரம் அறிகிற இடம். 1865ஆம் ஆண்டு தான் இது வந்து கட்டப்பட்டது. இதோட சுத்தி அந்த தண்ணி ஒரு அறிவியல் இருக்கு. இங்கால மாய் 2015 போட்டது 100 வருஷம் 150 வருஷம் அந்த கொண்டாடி இருக்கு. 15 வரை 150ஆம் ஆண்டு என்று சொல்லி அந்த கொண்டாடி இருக்கிறது. உற்பத்தி செய்யற இடம் இது வந்து இந்த கழிவு இதுகளை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கழிவு வேற இலகுலையில வந்து மேலே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ மின்சாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வந்து இந்த மின்சாரம் எடுக்க டர்பினோன்னு சொல்லி ஒரு அந்த சுத்திர மோட்டர் ஒன்று இருக்குன்ற அந்த பெரிய மோட்டர் ஒன்று மூளைன்னு சொல்றது. முதல் சுற்றுறது முதல் வந்து இது கையால சுத்தி தான் எடுக்கிறது. இப்போ வந்து ஹைட்ரோலிக்ல செய்திருக்கிறாரு. இது இந்த தண்ணி சுத்திகரிச்சு இப்படி பாருங்க, இப்படி இந்த கழிவு இல்லாம இப்படி போய் வீட்டுல போய் உள்ள சுத்தி கொண்டிருக்கும். உள்ள வந்து ஒரு மோட்டர் ஒன்று சுத்தி கொண்டிருக்கும். அதால வந்து கரண்ட் தயாரிக்கப்பட்டிருக்கும்.
இந்த சென்ட்ரு முகுண்ட மற்ற பக்கத்துக்கு வந்திருக்கின்றோம். அதில் ராத் ஹவுஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே கெமைண்ட் என்று சொல்லப்படுறது. இங்கே என்னென்ன அலுவல் எல்லாம் இங்கே பார்த்தீங்க? எல்லா அலுவலும் இங்க செய்ய நீங்க ராத் ஹவுஸ் சொல்லுறீங்க அந்த அலுவல்களும் இங்கே தான் இங்கே பார்க்கறது பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு அலுவல்கள் இதுகள் எல்லாம் பதிகிறது எல்லாம் இங்க பாருங்க பழைய காலத்து அப்படியே அதே அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் வாங்குறது இங்க வீடுகள் இங்க வந்து பதிகிறது எல்லாம் சின்ன சின்ன இடம் சின்ன இது இல்ல சின்ன இடம். அடுத்தது வந்து இதுல யாரும் தேவையானாக்கள் சும்மா எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த புத்தகங்களை. விரும்பினாக்கள் வந்து உங்களுக்கு தேவையான புத்தகம் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். படிக்கிறதுக்கு காசு கொடுக்காமல் எடுத்துக்கொண்டு போகலாம். பணங்கள் கொடுக்க தேவையில்லை. மக்கள் தங்களுக்கு தேவை இல்லை பாவனை இல்லைன்றதை கொண்டு வந்து வைப்பார்கள். யாரும் தேவையானாக்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு தேவையான பிள்ளைகளுக்கு ஏற்ற புத்தகங்கள் இருக்கின்றது வாசிக்கிறதுக்காக. நம்ம வடை சுடுறதுக்கு பேப்பரை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே கட்டாயம் புத்தகம் நாங்களும் தான் வாசிக்கணும். ஆனா எறியாமல் அது எவ்வளவு இல்ல எறியாம அடுத்த நம்ம நாட்டுல இருக்கிற ஆக்களும் வந்து இந்த பேப்பர்ல வடை வைக்கிறது பேப்பர்ல ஒத்தி சாப்பிடுறது அதுகளை எல்லாமே என்ன தவிர்க்க வேணும். என்னன்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த சாயங்கள் வந்து அது எங்க உடம்புக்கு வந்து கூடாது. அது கெமிக்கல் சம்பந்தப்பட்டதா அதுகளை வந்து தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு வேற நான் சொல்றேன் புத்தகங்களை இப்படி ஒரு விரும்பினாக்கள் எடுத்து படிக்கலாம். தேவையில்லாத வைக்க மெட்டாக்களுக்கு அது பிரயோசனமா இருக்கும். உண்மைதான். சில பேருக்கு வாங்கக்கூடிய வசதி இருக்கும், சில பேருக்கு அந்த வசதி இருக்காது. கிராமங்கள்ல கூடுதலா எல்லா இதுலயும் இப்படி ஒரு இடம் அமைச்சு இப்படி வைக்கப்பட்டு இருக்கும். இந்த இதுகளும் இருக்கின்றது. இங்க ஓயில் கூட இருக்கின்றார்கள். இந்த ஒரு இடத்துல வந்து ஓயில் எடுக்கிற இருக்கின்றது. அப்படி இந்த கிராமத்தை சுத்தி சில விடயங்கள் இருக்கின்றத பற்றி இதுல இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த கிராமத்திலே என்னென்ன அமைப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றத இந்த இன்ஃபர்மேஷன் இதுல போட்டுருக்குது இதுக்கு இல்லையா. இப்ப நாங்கள் இந்த அண்ணாண்ட இந்த கிராமத்துல மின்சார உற்பத்தி செய்கிற இடத்த மேல நின்று பார்த்திருந்தோம். இப்ப கீழே வந்து நிக்கிறோம். எப்படி இந்த தண்ணி ஓடி அங்கால பாயுதுன்றத பாருங்கோ. இந்த இடத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் வருவது பாதுகாப்புகள் என்ன மாதிரி இதுகளுக்குள்ள வரையிலாதுல பெற்றோரோட வரைவினம் அதோட இந்த சைட்டோட நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஆழம் இல்ல. அங்கால ஒரு லைனா விட்டுருக்காரு. அதுல ஆழம் கூட. இதுல ஆழம் இல்ல. என்றாலும் பார்க்கவே சின்ன பிள்ளைகளோட வர்றவ கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும். சின்னாக்களோ பெரியாக்களோ யார் வந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும். இவ்வளவு நேரமும் உண்மையிலேன்னா இந்த கிராமத்தை நீங்கள் சுத்தி காட்டி இருக்கின்றீர்கள். இன்றைய காலநிலையும் பொழுதும் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்குது நிறையவே. அதுக்கு உண்மையில கடவுளுக்கு நன்றியை சொல்லி கொள்ள வேணும். அதோட உங்கள் 2 பேருக்குமே நன்றியை சொல்ல வேணும். எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களோட சேர்ந்து நல்ல காத்து நல்ல ஒரு உணர்வு நல்ல ஒரு வித்தியாசமாகவே இன்றைய காலம் இன்றைய நாள் பொழுது நல்லாகவே இருக்கின்றது. இதை பார்க்கவுமே நான் பல இடங்கள் போயிட்டு இந்த இடத்துல இந்த இடம் எனக்கு புதுமையாகவே இருக்குது. இப்படி யார் ஓடுறது மின்சாரம் உற்பத்தி செய்கிறது இப்பவும் இப்படி இயங்கி கொண்டிருக்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு பக்கத்துல நிக்கிறேன்ன்றதுல உண்மையில சந்தோஷமா இருக்கு. நீங்களும் யாரும் இப்படி போறதுன்னு சொன்னா நாடு விட்டு நாடு பறக்க வேணும்ன்றது இன்னொரு விதமா இருந்தாலும் உள்ள இடத்துல இருக்கையிலேயே அந்தந்த நாட்டிலேயே எவ்வளவு இடம் எல்லாம் பார்க்க இருக்கின்றது என்றதைத்தான் நான் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒவ்வொரு கிராமம் கிராமம் தானே என்றதை விட்டு அந்த கிராமத்துக்குள்ளேயும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கின்றத சென்று பாருங்கள். அப்பதான் சில விஷயங்களை நாங்கள் சொல்லி விளங்காது அதை உணரத்தான் முடியும். அதே மாதிரி தான் இந்த இன்றைய காணொளியும் அப்படி எனக்கு இருக்கின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? இந்த காணொளியை பார்க்கும் போது அண்ணா எவ்வளவு தூரம் இதை சுத்தி காட்டி இருக்கின்றார். இந்த கிராமம் அழகானது. ஏன் அந்த அழகானதுன்றதுக்காக அண்ணா எவ்வளவு விஷயம் சுத்தி காட்டி இருக்கின்றார். வேறு என்னென்ன மக்களுக்கு நீங்கள் இந்த கிராமத்தை பற்றி சொல்ல விரும்புறீர்கள்? மக்களுக்கு கிராமம் என்று சொல்லி ஒரு தரம் அதை வந்து சொல்லாமல் கிராமத்திலேயும் நல்ல நல்ல விடயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த கிராமத்தை சென்று பார்த்தா தான் அந்த இந்த விடயங்கள் வந்து தெரியும் எப்படி இருக்குது என்று சொல்லி இந்த கிராமத்தை நீங்கள் இந்த பதிவினூடாக
சகோதரி தெரிவித்திருந்தால் இதை பார்த்து புரிந்து கொள்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே மிக்க நன்றி. ஏனென்று சொன்னால் அண்ணாவின் காணொளி எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை விரும்பி பார்த்திருந்தார்கள். இன்னும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எப்போ அண்ணாவின் அடுத்த காணொளி வரும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கே இருக்கின்றது. அந்த ரீதியில தான் இப்ப நாங்கள் இந்த காணொளி எடுத்திருந்தோம். இதை தொடர்ந்து அண்ணாவின் தோட்டங்கள் சம்பந்தப்பட்டு எடுக்க இருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கலாம். அதுக்கிடையில் அக்காவும் வாழ்த்து கூற இருக்கின்றார். உங்களோட கிராமத்தை பற்றி கிராமத்தை வந்து இவ்வளவு இதா எங்களோட சேர்ந்து இதை எடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இதை பார்க்குற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இப்படி ஒரு கிராமம் இல்லாம எங்களுக்கு பிடிச்சதே அதை சந்தோஷமா இருக்கிறோம்ன்றத கடவுளுக்கு நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி எல்லோருக்குமே. இத்தோடு இன்று இந்த காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.